Hi everyone, welcome to SR Academy. 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஜூலை மாதம் 2025 நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், 1 மார்க்கே நமக்கு அதிகமாக வரும். இந்த 1 மார்க்கில் மேப்பையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப நீங்கள் கிட்டத்தட்ட 44 மார்க் 1 மார்க்காக அட்டன் பண்ணுற மாதிரி சோஷியல் சயின்ஸில் வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்டிவாக படித்தாலே போதும், கண்டிப்பாக நிறைய மார்க் எடுத்துடலாம். எப்படி சார் இதெல்லாம் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. முதல்ல 14 1 மார்க்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்லாம் வருது. இதுக்கு முன்னாடி நடந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், கடந்த 5 வருடங்களில் 10 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் சொன்னேன் பாருங்கள், என்ன சார் 1 மார்க் தான் வரும்னு சொன்னீங்களேன்னு. இப்போ கொஷின் நம்பர் 29 பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எல்லாமே டேஷ். வியட்நாம் தேசியவாதிகளின் கட்சி டேஷில் நிறுவப்பட்டது. பாருங்களேன், எல்லாமே ஃபில்லப்ஸாக வருது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸோ இது மாதிரி கட்டாயமாக 1 அல்லது 2 5 மார்க் கேட்டுடுறாங்க. அதனாலே நமக்கு என்ன வந்துடுது, 10 மார்க் வந்துடுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி பாருங்களா, இங்கே 36வது கேள்வி, வேறுபடுத்துக, காரணம் கூறுக. இது மாதிரி உங்கள் புக்கில் எங்கே வந்தாலும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அந்த கேள்வியெல்லாம் கட்டாயமாக கேட்குறாங்க. அடுத்து கொஷின் நம்பர் 41 பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், காலக்கோடு வரைக. சூப்பர், காலக்கோடு வரைக கேட்டுடுறாங்க. அதுவும் ஈஸியாக இருக்குது. சில சமயங்களில் 5 மார்க்கில் வந்து மேப்பும் கேட்குறாங்க. அது பாருங்கள், கொஷின் நம்பர் 42 5 மார்க்கில் மேப்பு கேட்டாங்க. ஸோ மேப்லேயும் மேப்பு கேட்பாங்க, அப்புறம் 5 மார்க்லேயும் மேப்பு கேட்பாங்க, அப்புறம் காலக்கோடு கேட்பாங்க. இது எல்லாமே செம ஈஸி. இதில் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக மார்க் எடுத்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி படிங்க, செம மார்க் எடுத்துடலாம். புக்கில் இருக்கிற எல்லா கேள்வியும் படித்தா அது இந்த காலத்துக்கும் படித்து முடிக்காத அளவுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.